பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்மோடு கூட பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 19வது வசனம். அதை நாம் வாசிக்கலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கு ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்பதாக, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்பதாக ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக விருப்பங்கள் இருக்கலாம். அது ஒருவேளை ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கலாம், உலக பிரகாரமாக இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம், சமுதாயத்தை சார்ந்ததாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விருப்பம் உண்டு. ஒவ்வொரு விருப்பத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். அதுதான் இங்கே சொல்கிறாரு, விருப்பத்தை நிறைவேற்றி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் விருப்பங்களோடு கூட வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம், நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக. பிரியமானவர்களே, அதில் முதல் பகுதி இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை தான் அவர் நிறைவேற்றுவாராம். ஹல்லேலூயா. நீ விரும்புறதெல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லலை. கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றுவேன் வாக்கு தத்தம் செய்கிறார். கண்டிஷன் இருக்காங்க முன்னாடி. கர்த்தருக்கு பயப்படணும். பயப்பட்டாதான் நீங்கள் விரும்புகிற விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தர் என் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொன்னால் அது நிறைவேறாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். 2 காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்று, அவருக்கு பயப்படணும். 2வது, அவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. 1, அவருக்கு பயப்படணும். 2வது, நீ ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்போதான் என்ன செய்வாராம், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் சொல்கிறார். நீங்கள் விரும்புகிறீங்கள, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு விரும்புகிறீங்களா, இது நடந்தால் நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி செயல்பட்டால் நல்லா இருக்கும், இதெல்லாம் எனக்கு தேவை, பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, அப்படியெல்லாம் நமக்கு மனசில் நிறைய எண்ணங்கள் ஓடும்ல, நிறைய விருப்பங்கள் இருக்குல்ல. விருப்பப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் விருப்பப்படுற நபர் எப்படி இருக்கணுமா, அது நிறைவேறணும்னாக்கா கர்த்தர் சொல்கிறாரு, அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அவங்க விருப்பத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றுவேன் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு பயப்படுறீங்க? உங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்கு எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க, ஜெபிக்கிறீங்க? இந்த லெவலை வச்சு தான்
கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். பாருங்க, இந்த உலகத்தில் பல காரியங்களை குறித்து பயப்படுறோம். என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அல்லது என் குடும்பம் எப்படி இதுக்கு மேலே நடத்த போகிறனோ, அல்லது என்னுடைய தொழில் எப்படி இதுக்கு மேலே ரன் பண்ண போகிறனோ, அல்லது என் வேலை எப்படி எனக்கு நிரந்தரமாக இருக்குமோ, அந்த வேலையில் நான் இன்னும் உயர்ந்த பதவிக்கு வருவேனோ, அல்லது நான் கையிட்டு செய்கிற காரியங்களை என் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா என்று பல விதங்களிலே எதிர்பார்ப்புகள் இருக்குது, பல விதங்களிலே விருப்பம் இருக்கிறது, பல விதங்களிலே பாருங்க நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் பாருங்க, இதுக்கெல்லாம் பயப்படுற நம்ம, எதிர்காலத்து குறித்து பயப்படுற நம்ம, பிள்ளைகளை குறித்து பயப்படுற நம்ம, பாருங்க நம்முடைய தொழிலை குறித்து பயப்படுற நாம், நம்முடைய கையின் பிரயாசங்களை குறித்து பயப்படுற நாம், கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பயப்படுறோன்னு சொல்லி உங்கள் மனசாட்சியை நீங்கள் கேட்டு பார்த்துங்க. உங்கள் மனசாட்சி அதுக்கு பதில் சொல்லும். இந்த உலகத்துடைய காரியத்துக்கு பயப்படுவதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுதல் குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க முடியலை. அப்போ கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா, கட்டாயம் ஒரு நபர் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் அவன் விரும்புகிற காரியத்துக்கு மேலானதையே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அந்த வேத பகுதியிலே பாருங்க, ஜெபிக்கணும்னு சொல்றார், கூப்பிடணும் அப்படின்றார். பாருங்க, பல காரியங்களுக்கு நமக்கு வேண்டியப்பட்டவங்களெல்லாம் கூப்பிடுவோம், நமக்கு நெருங்கினவர்களெல்லாம் கூப்பிடுவோம். பல நேரங்களில் பாருங்க, நமக்கு யார் யார் பெரிய ஆட்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டு நம்முடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வோம். அவங்கள கூப்பிட்டா இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும், அவங்கள கூப்பிட்டாக்கா இந்த காரியத்தில் அவங்கள கொண்டு இதை சாதிச்சுக்கலாம், இவங்களை கூப்பிட்டாக்கா இப்படியெல்லாம் நம்முடைய காரியங்களை வெற்றியாய் மாற்றிக்கலாம் அப்படி சொல்லி பாருங்க, பல நபர்களை நோக்கி கூப்பிடுறோம், அழைக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இங்கு சொல்றாரு, நீ என்னதான் நோக்கி கூப்பிடணும், அப்பதான் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. மனிதர்களை நோக்கி கூப்பிட்டுட்டு, ஊழியக்காரனை நோக்கி கூப்பிட்டுட்டு கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னால் நிறைவேற்ற மாட்டார். கூப்பிடுங்க வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் யாரை முதல்ல கூப்பிடணும்? கர்த்தரை தான் முதல்ல கூப்பிடணும். ஹல்லேலூயா. அவங்களுடைய விருப்பத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். சரி, விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? இந்த வேத பகுதியில் பார்த்தோம், பயப்படணும், அவர் நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விரிவாக சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அவருடைய விருப்பத்தை, நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கணுன்னாக்கா நம்ம என்ன செய்யணுமா? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு கானானிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கானான் என்று சொல்லுகிற ஊருக்கு ஊழியத்துக்காக அப்படி அவர் அந்த வழியாக போகிறார். அந்த வழியாக போகும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஸ்திரீ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த ஊர் வழியாக ஊழியத்துக்காக போகிறார். பாருங்க, அப்போ இயேசு ஒன்றும் பதில் சொல்லலை. ஃபஸ்ட் டைம் ஒன்றும் பதில் சொல்லலை அந்த அம்மா கூப்பிடும்போது. ரெண்டாவது பாருங்க, சீஷர்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு எதனா ஒரு பதில் சொல்லிடுங்க இயேசுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிற சீஷங்களை பார்த்து,
நான் இஸ்ரவேலர்கள் தான்ப்பா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறார். இஸ்ரவேலர்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பவும் அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லலை. மறுபடியும் அந்த அம்மா பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வந்திருப்பாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது மேசையிலிருந்து விழுகுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போதான் இயேசு பதில் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு தான் நான் அப்பத்தை வச்சிருக்கிறேன், வேற யாருக்கும் சாப்பாடு கிடையாது, வேற யாருக்கும் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன், மற்றவருடைய விருப்பம் நிறைவேறாது, என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் அப்பத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு இயேசு தெளிவாக சொல்கிறார். அப்போ பாருங்க, இந்த அம்மா சொல்கிறாங்க, மேசையிலிருந்து விழுதில்ல அந்த துணிக்கைகளை நாய்கள் சாப்பிடுமே அப்படியே சொல்லும் பொழுது தான் இயேசு அந்த பெண்ணை பார்த்து, அந்த சகோதரியை பார்த்து இப்படி சொல்கிறார். என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். பாருங்க, இந்த அம்மா விரும்புகிறபடி உனக்காக கடவுதுன்னு சொல்லி கர்த்தர் அப்பவே அவ விருப்பத்தை நிறைவேற்றிட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவ இயேசுவிடத்துல தம் பிரச்சனையை சொல்றான். வெரி சிம்பிள். இயேசு கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, பதில் நெகட்டிவா வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, நான் சொல்ல வேண்டியதை இயேசுகிட்ட, ஏசப்பாட்ட நான் தெளிவா சொல்லுவேன்னு சொல்லிட்டு விடாம இந்த கானான ஸ்திரீ இயேசுவிடத்துல சொல்லிக்கொண்டே இருந்தா தான் பிரச்சனையே. அந்த பிரச்சனையை அவ சொன்னதுனால தான் கர்த்தர் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே சொன்னது போல ஊழியக்காரர்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவாங்க, அல்லது யாரோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தங்களுடைய குறைகளை, தங்களுடைய விருப்பங்களை அப்படியே மனசை விட்டு பேசுவாங்க. தான் உடன் இருக்கிறவங்களோடு கூட மனசை விட்டு பேசுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட விருப்பத்தை, தங்களுடைய எப்படியெல்லாம் பலவீனம் இருக்கு அப்படின்றத டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தங்க பிரச்சனை என்னான்றத வழக்கறிஞர்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க. வேண்டியப்பட்டவங்ககிட்ட எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. கர்த்தர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொன்னான், நீங்க விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றணும்னு சொன்னான். இந்த கானானிய ஸ்திரீ தனக்கு கிடைத்த வாய்ப்பை இறுக பற்றி கொண்டு இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மக சுகமாகணும்னு சொல்லி இயேசுட்ட சொல்லி தீத்தான். அதனால தான் இயேசு பார்த்தாரு, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுதுன்னு சொன்னார். நீ என்ன விரும்புறியோ அது நடக்கும், போ. அவ விரும்புகிற காரியத்தை அன்றைக்கே அப்பொழுதே இயேசு நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க விருப்பம் நிறைவேறணும்னாக்கா நீங்க கர்த்தரிடத்துல சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் அங்க பிற்பகுதியிலே சொல்றோம், இயேசு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடுகளுடைய வேண்டுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். பாருங்க, இந்த அம்மா இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க, தன்னுடைய விருப்பத்தை சொல்றாங்க,
என்னோட விருப்பம் என்னன்றத இயேசுவோட சொல்கிறாங்க. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் விருப்பத்தை இயேசுகிட்ட சொன்னாதான் அவர் தான் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வாக்கு தத்தம் சொந்தமாகும். நம்ம செய்ய வேண்டியது நம்ம விரும்புகிறதை இயேசுவிடத்தில் சொல்லணும். ஹல்லேலூயா. இயேசுகிட்ட சொல்லணும். அப்போ தான் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். பாருங்க, மனுஷனுக்கு என்ன நிறைய விருப்பம் இருக்குல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்கள் எழுதினார்ல, அவருக்கு என்னென்ன விருப்பம் இருந்துச்சு? நமக்கு நிறைய விருப்பம் இருக்குது, பார்க்கலாம். அவருக்கு என்னென்ன விருப்பம் இருந்துச்சு நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அவருடைய விருப்பம் பாருங்க. எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் அவர் கேட்கல. நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். நான் ஒன்றை குறித்து கவலைப்படல, என் ஃபியூச்சரை குறித்து கவலைப்படல, அதை குறித்து நான் கவலைப்படல. என்னை அழைத்த தேவன், என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்த இயேசு, என்னை ஊழியத்தை நடத்தி வருகிற இயேசு, அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் விருப்பம் எப்படி இருக்கு? இப்போ பாருங்க, பவுலுடைய ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தாரா? அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். அவனை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. உங்க விருப்பம் எப்படி இருக்கு? அடுத்து அவர் இன்னும் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, பவுல் சொல்றாரு ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புறேன் அப்படின்றாரு. இங்க சொல்றாரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீ கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நீ அடிச்சு போட்டாலும் சரி, என்னை துரத்தி விட்டாலும் சரி, ஜெயிலில் போட்டாலும் சரி, என்ன நேர்ந்தாலும் சரி, சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்க விருப்பம் அப்படி இருக்கே? உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்ல. என்ன விரும்புறீங்க? எப்படி விரும்புறீங்க? மெத்த படித்தவர், கமாலியன் பாதத்தில் பிலாசபி படித்தவர், மிகப்பெரிய ஞானம் படைத்தவர், செல்வாக்கு படைத்தவர், அதிகாரம் படைத்தவர். அவர் சொல்றாரு, என் விருப்பம் ஊழியத்தை நிறைவேற்றுவது தான், என் விருப்பம் சுவிசேஷத்தை சொல்லுவது தான். இந்த விருப்பத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு ஃப்ளைட் வேணும்னு கேட்டால் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். எனக்கு ட்ரெயின் வேணும்னு கேட்டால் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டாக்கா ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். அவருக்கு பிரியமானதை நீங்க கேட்டாதான் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எனக்கு அன்பானவர்களை, இன்னும் அவர் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும், அம்மா நீங்க என்ன துரத்தி விட்டாலும் சரி, நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்க எவ்வளவு நான் நேசிச்சாலும் சரி, நீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்றீங்க? குறைவா என்கிட்ட அன்பு கூறுறீங்க. மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நான் உங்கள்கிட்ட அன்பு செலுத்துறேன், நான் அன்பு செலுத்தத்தோட ரொம்ப குறைவா என் மேல அன்பு செலுத்துறீங்க. ஆனா உங்க ஆத்துமாவுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தன்னையே அவர் கொடுக்கிறார், தன் நேரத்தை கொடுக்கிறார், தனக்கு இருக்கிற பலத்தை கொடுக்கிறார், தனக்கு இருக்கிற ஞானத்தை கொடுக்கிறார், தனக்கு இருக்கிற அன்பை கொடுக்கிறார், தனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். தன்னால் முடிந்தது எல்லாவற்றையும் நான் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிக்கணும்னு தான் ஆசை, கொடுக்கணும்னு ஆசை இருக்கவே இருக்காது. பாருங்க, எவ்வளோ கொடுத்தாலும் குடு 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 குடுன்னு சொல்லி வாங்கி அதை அப்படியே சேமித்து வச்சுக்கணும். அது அப்படியே நமக்கு தேவை. அது தேவையோ தேவையில்லையோ, ஓசில கிடைக்குதுன்னு சொன்னா, ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொன்னா அதை அடிச்சு பிடிச்சி போய் வாங்கிடும். பாருங்க, ரேஷன் கடையில் பொங்கலானாக்கா வேட்டி சேலை கொடுப்பாங்க. கவனிச்சு பாருங்களேன், அந்த வேட்டி சேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த வேஷ்டியும் கட்ட மாட்டீங்க, அந்த சேலையும் உடுத்த மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் விட்டு வைக்கிறோமா? அதை விட்டு வைக்கிறோமா? பாருங்க, ஓடி போய் அதை வாங்கி தான் அதுக்கப்புறம் நீ வச்சுக்கிறியோ வைக்கலையோ மற்றவங்களுக்கு கொடுத்துறியோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் கொடுக்கறது தான், வாங்கிறது தான். எதெல்லாம் முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை கசக்கி புழிந்து வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கிறோம். அப்போ எப்படிங்க உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார்? இங்கே பவுல் சொல்றாரு, செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அதான் அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. அவர் செலவு பண்ணார், அவர் சம்பாதித்ததெல்லாம் செலவு பண்ணார், ஓடி ஓடி ஊழியம் செய்தார். அவரே தன்னையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த விருப்பத்தை எல்லாம் பவுல் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார். நீ இப்படி தான் விரும்பணும், இதுதான் உன் விருப்பமா இருக்கணும், இந்த விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு, அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன், சொல்லுங்க. நான் செலவு பண்ண விரும்புகிறேன், செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன், சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுதுதான் நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ பவுல் இன்னும் ஒரு தெளிவான காரியத்தை சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்படியே சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சுக்கணும்னு விரும்பல,
கவனிங்க, நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பதாங்க உங்க விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதனா உன் விருப்பம் நிறைவேறாது. அழகா சொல்றார் அவர், எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரே என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றும் என்று நீங்கள் அந்த விருப்பத்தை கர்த்தரிடத்தில் சொன்னாதான் கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. யாரோ ஜெபம் பண்ணி, எந்த ஊழியக்காரனோ ஜெபம் பண்ணி நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினேனாக்கா, இந்த கடையில் போனீங்கனாக்கா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி கொடுங்க அப்படி சொல்லி கொசுருன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? இப்போல்லாம் கொடுக்கறது கிடையாது, அவன் அதுக்கும் காசு ஆக்கிட்டான் பாருங்க. அது கேட்டு வாங்குவாங்க. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன், நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். யாரோ ஜெபம் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கொசுறு தான் உங்களுக்கு கிடைக்கும், முழுசாக கிடைக்காது. ஏதோ அவங்க கேட்குறான, ஊழியக்காரன் கேட்குறானே அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பார், அவ்வளவுதான். முழுசாக அவங்க விருப்பம் நிறைவேறாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய விருப்பத்தை கானானிய ஸ்திரீ போல விடாமல், பதில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், பதில் நெகட்டிவாக வந்தாலும், புறக்கணிக்கப்பட்டாலும் விடாம உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் விருப்பம் கட்டாயம் நிறைவேறும். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். பவுல் என்னென்ன விருப்பத்தை சொன்னார்? நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இருக்கா? அது இல்லைனாக்கா உங்களுக்கு எப்படிங்க மன விருப்பம் நிறைவேறும்? சுவிசேஷம் சொல்லணும்னு விருப்பம் இருக்கா? அது இல்லைன்னா அது பவுலுக்கு தான், எனக்கு இல்லை. அப்புறம் எப்படி இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேறும்? பாருங்க, செலவு பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்களா? கர்த்தருக்காக நீங்கள் செலவு பண்ணப்படுறீங்களா? பவுல் அப்படி சொல்கிறாரு, நான் அப்படி விரும்புகிறேன் அப்படின்றா. நானே வச்சுக்கணும்னு விரும்பலை, நான் என்னையே கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை அவர் அழகாக சொல்லி கொடுக்குறார் நமக்கு பைபிளில். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபிக்க விரும்புகிறீங்களா? ஜெபம் பண்ணுறது பெரிய பாரமாக இருக்கா? ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? 1 மணி நேரம் நின்று பேசிடலாம். 1 மணி நேரம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேண்டும்னாலும் பண்ணிடலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணுன்னாக்கா ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெபம் பண்ணவே முடியலை. பக்கத்து வீட்டில் 1 மணி நேரம் பேச முடியுதா? பாருங்கள், ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் நின்று பேச முடியுதா? நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துல பக்கத்தில் சும்மா தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லி பேச முடியுதா? அதெல்லாம் செய்ய முடியுது. அதை ஒன்று எப்படி வேண்டுமெல்லாம் செய்ய முடியும், எவ்வளோ நேரம் வேண்டுமெல்லாம் செய்யலாம். ஆனால் பாருங்கள், ஜெபம் பண்ணுறதுக்கு முடியல. எப்படி மன விருப்பம் நிறைவேறும்? பவுல் சொல்கிறாரு, எல்லா இடங்களிலும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது தான் உங்கள் விருப்பம் நிறைவேறும். ஹல்லேலூயா. 2வது நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம்
5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அங்கு பார்த்தோம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு பார்த்தோம். இங்க பாருங்க, என்கிட்ட கேள், நீ விரும்புகிறத என்கிட்ட கேள். பாருங்க, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜா வந்துட்டார், அரியணையில் ஏறிட்டார். இந்த அரியணையில் ஏறிட்டதுக்கு அப்புறம் இவருக்கு பயம். எப்படி அரசாட்சி செய்ய போறோம், எப்படி இந்த ஜனங்களை நடத்த போறோம், இவங்க பிரச்சனையை எப்படி தீர்க்க போறோம் அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. அப்படியே அவர் பயத்தோடு கூட இருக்கும் பொழுது அன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார், சொப்பனத்தில் பேசுறார். என்ன பேசுறாரு? நீ விரும்புகிறத என்கிட்ட கேள், நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு, நான் அதை உனக்கு தரேன் அப்படின்றாரு. அப்போ பாருங்க, சாலமோன் சொல்றாரு, இந்த ஜனத்து மேலே நான் போக்கும் வரத்துமா இருக்கிறதுனால இந்த ஜனங்களை விசாரிக்கக்கூடிய, வழி நடத்தக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை. ஆகையினால எனக்கு என்ன தாங்க, ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற நாட்டை கொடுங்க, எதிர்க்கிற நாட்டை கொடுங்க, என் பின்னாடி இருக்கிற நாட்டை கொடுங்க அப்படியெல்லாம் கேட்கல. எனக்கு இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம் வேணும்னு கேட்டார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவன் கேட்டதையும் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவனை போல உடுத்தாத, அவனை போல அழகுள்ளவனா எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, கேட்டாக்க கர்த்தர் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். சாலமோனுடைய விருப்பம், எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு இது வேணும் அது வேணாம் கேட்கல, இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் கேட்கல. அவர் கேட்கறது கர்த்தருக்கு அருமையா இருந்தது, கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதா இருந்தது. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனை போல இன்னும் ஞானவான் உலகத்திலே கிடையாது. அவ்வளவு பெரிய ஞானியாய் கர்த்தர் மாற்றினதுக்கு காரணம், அவன் விரும்பினதை கர்த்தரிடத்துல சொன்ன கேட்டான், கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். நீங்க என்ன கேட்குறீங்க? வீடு வேணும்னு கேட்குறீங்களா? பங்களா வேணும்னு கேட்குறீங்களா? அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களா? பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவன் தெளிவாக கேட்குறான், எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், கொடுத்தர ஆண்டவரே. இன்னும் சாலமோன் குறித்து நம்ம பேசிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவு ஞானியாக கர்த்தர் மாற்றினார், அவ்வளவு ஞானம் நிறைந்தவனா கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார். உங்கள்கிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொப்பனத்தில் வந்து, மக்களே மகனே உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தலைகால புரியாது. நீ யோசிப்ப, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து, நீ ராத்திரி உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுக்க, நீங்கள் என்ன கேட்பீங்க? இப்போ உங்கள் இருதயத்துக்கு தெரியும் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு. தப்பு தப்பாக கேட்டாக்கா கர்த்தர் ஒரு பொழுதும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். உன் இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். சாலமோன் ரொம்ப கிளியர் கட்டாக்குறாரு, ரொம்ப தெளிவாக இருக்காரு.
அவர்கிட்ட கேட்குற அடுத்த சனமே அவர் பாருங்க, அடுத்த வினாடியே அவர், ஆண்டவரே நீர் கேட்கிறீர் அப்படியே சொல்லிட்டு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். அது கர்த்தருக்கு அருமையா இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க என்ன கேட்குறீங்க? என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், ஆவியானவர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் கேட்கறது சரியா இருந்துச்சுன்னா உங்கள் விருப்பம் நிறைவேறும், இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கணும், கேட்கறது சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். மூன்றாவதாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கு இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது பெதஸ்தா என்று சொல்லுகிற ஒரு குளம் இருக்கிறது. இந்த பெதஸ்தா குளத்தின் வழியாய் இயேசு வரார். அப்படி வரும் பொழுது வெகு நாளாய் ஒரு திமிர்வாதன் அல்லது எழுந்து நடக்க முடியாதவன் அந்த குளத்தில் படுத்து கிடக்கிறான். அந்த குளத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் படுத்து கிடக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த குளத்தில் எப்பயாயிலும் ஒரு நேரத்தில் தேவ தூதர் வானத்திலேருந்து இறங்கி வருவார். அவர் வந்து அந்த குளத்தை கலக்குவார். அந்த தண்ணி கலக்கப்படும் பொழுது யார் அதில் முதல் இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிடுவாங்க, விடுதலை கிடைச்சிடும். அதுக்காக தண்ணி எப்போ கலங்கும், எப்போ தேவதூதன் வருவான் என்பதாக எதிர்பார்த்து அந்த குளத்தின் அருகில் பாருங்க நிறைய வியாதிஸ்தர்கள் படுத்து கிடக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயாகல தான் நடக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே 38 வருஷமாக இவன் படுத்து கிடக்கிறான். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. என்னைக்கு நான் ஒரு நாள் கலங்கும், என்னைக்குனா ஒரு நாளுக்கு ஏதாயிலும் ஒன்று நடக்கும் அப்படின்னு அங்கேயே படுத்து கிடக்கிறான். அப்போ இயேசு அந்த வழியாக வரும் பொழுது இவன் உள்ளே கிடக்கிறான். இப்போ பாருங்க, எல்லாரையும் கிராஸ் பண்ணி இயேசு அவன்கிட்ட வர்றாரு. அவன்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு பாருங்க, வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு அவனை பார்த்து ரொம்ப நாளாக இவன் இங்கே கிடக்கிறான்னு யாரும் சொல்லலை, அவரே அறிந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அவனை பார்த்து கேட்குறாரு, சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பாருங்க, விருப்பத்தை நிறைவேற்றினாக்கா அவர் உன்னிடத்திலிருந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உன்னிடத்திலிருந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருக்கிறவன் 38 வருஷமா இயேசு ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான். ஏன்னா இயேசு 33 ஆண்டு காலம்தான் இந்த உலகத்தில் இருந்தார். ஆனால் இவன் எவ்வளோ நாளாக இருக்கானா, 38 வருஷமாக அங்கே இருக்கிறானாம். இப்போ எவ்வளோ சீனியர் மோஸ்ட் பார்த்துங்க. அவனை தேடி வந்து சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். உன் விருப்பம் நிறைவேறத்துக்கு நீ என்னை விசுவாசிக்கிறியான்ற அர்த்தம். ஹல்லேலூயா.
உன் விருப்பம் நிறைவேறணும்னு சொன்னாக்கா கர்த்தரை விசுவாசிக்கணும். இவன் பெதஸ்தா குளத்தை விசுவாசித்து படுத்து கிடக்கிறான். அந்த மண்டபம் 38 வருஷம் அப்படியே தான் இருக்குது. அந்த குளம் கலக்கப்படும் பொழுது இவனுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிடுறாங்க, சொஸ்தமாகி வீட்டுக்கு போயிடுறாங்க. அவன் ஆஸ் யூஷுவல் எப்போ இருக்க மாதிரி அங்கேயே படுத்து கிடக்கிறான். ஆனால் இவன் எதிர்பார்க்கறது யாருன்னா கொண்டு போய் விடுவாங்க, யாருன்னா உதவி செய்வாங்கன்னு சொல்லி. அப்படியெல்லாம் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எனக்கு முதல்ல கிடைச்சா போதும், அவர் தான். இதை அறிந்த இயேசு தான் அவனை பார்த்து அவன் சொல்கிறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. குளம் கலக்கப்படும் பொழுது எனக்கு முன்னாடி இறங்கிறாங்க, சொசமாகி போயிடுறாங்க, நான் அப்படியே தான் கிடக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ இயேசு, நீ சொஸ்தமடை வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் விருப்பம் என்னையா? சுகந்தானே, அதை நான் தருவேன்னு விசுவாசிக்கிறியா? அதை நான் உனக்கு கொடுப்பேன்னு விசுவாசிக்கிறியா? இந்த பெதஸ்தா குளம் கொடுக்க முடியல, அந்த தண்ணீர் கலங்கும் பொழுது உனக்கு கொடுக்க முடியல, தேவ தூதர்கள் உனக்கு கொடுக்க முடியல. என்ன விசுவாசி, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். அதை தான் இயேசு அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருக்கிற நபரிடத்தில் ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அப்ப நிறைவேற்ற விரும்புவதற்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவரை எதிர்பார்க்கணும், அவரை எதிர்பார்த்து அவரை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசு விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இயேசு எனக்கு சுகம் தருவார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் எனக்கு இதை செய்ய முடியாது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று யார் எதிர்பார்ப்போடு ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும். இவருடைய எதிர்பார்ப்பெல்லாம், எனக்கு நான் ஒரு நாளைக்கு சுகம் கிடைக்காதா, என்னைக்கு நான் ஒரு நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட மாட்டேன்னா, என்னைக்கு நான் ஒரு நாளைக்கு எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து விசுவாசத்தோடு அங்கே படுத்து கிடக்கிறான். மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க, 38 வருஷமாக படுத்து கிடக்கிறையா, எங்கன்னா போய் அங்கே இந்த இடத்த காலி பண்ணியா, அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அப்படியே அங்கேயே படுத்து கிடக்கிறான் எதிர்பார்ப்போடு. என்னைக்கு நான் ஒரு நாள் கிடைக்கும், இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அங்கேயே இருக்கான். அதை தான் இயேசு வந்து கேட்கிறார். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். உன் எதிர்பார்ப்பினையா? நீ என்ன விரும்புற? நீ எதை விரும்புற? அவன் அங்கே படுத்திருக்கிறது ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். அங்கே படுத்துக்கிறவன்லாம் சுகம் வேணும் தான் படுத்து கிடக்கிறான், விடுதலை வேணும் தான் படுத்து கிடக்கிறான். அப்போ அவன்கிட்ட போய் இந்த கொஸ்டின் கேட்கும்பொழுது நியாயமற்றதாக தெரியலாம், ஆனால் அவர் அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் கேட்டு பார்க்கிறார். உங்கள்கிட்ட வந்து கூட ஆண்டவர் கேட்பார், நீ மனம் திரும்பணும்னு விரும்புறியா? எங்க ஆண்டவரே, நான் ஏற்கனவே மனம் திரும்பிட்டேனே. அப்படி சொன்னேன்னா போச்சு கதை. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ ஊழியக்காரனாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் ஊழியத்தை செய்யணும்னு நீ விரும்புறியா? ஜெபிக்கணும்னு நீ விரும்புறியா? ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் சாட்சியா இருக்கணும்னு விரும்புறியா அப்படின்னு உங்களை பார்த்து இயேசு வந்து கேட்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க.
இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இப்போ அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு இயேசு சொல்றாரு. இவன் விசுவாசிக்கலன்னு சொன்னான். ஆண்டவரே, 38 வருஷமாக நடக்க முடியாதவனா நான் படுத்து கிடக்கிறேன். 38 வருஷமாக குளம் கலக்கும் பொழுது இறங்கி போக முடியாது தானே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன போய் நடன்னு சொல்கிறீங்களே, என்ன போய் எழும்புன்னு சொல்கிறீங்களே, என்ன போய் நான் படுத்து இருக்கிற பெட் எடுத்துட்டு நடன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஆண்டவர முடியும்? நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்க. நம்மள அந்த கேள்வி கேட்போம். ஏன் ஆண்டவர? எதுக்கு ஆண்டவர? எப்படி ஆண்டவர? எனக்கு மட்டும் ஏன்பா? இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்கல. அவனுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்த இதை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். எழுந்து நடனாக்கா இம்மீடியட்டாக அவன் ட்ரை பண்ணுறான். இல்லை என்னால் முடியாது அப்படிலாம் சொல்லலை. அவன் அடுத்த செகண்டு அவன் சொன்ன வார்த்தைக்கு விசுவாசித்து, இயேசு யாருன்னா தெரியாது அவனுக்கு, இயேசு செய்த அற்புதம் தெரியாது, இயேசு செய்த ஊழியம் தெரியாது. ஏன்னா 38 வருஷமாக படுத்து கிடக்கிறான். வாய்ப்பே கிடையாது. இயேசு அங்கெல்லாம் சுற்றி திரிந்து செய்த ஊழியெல்லாம் அவனுக்கு தெரியாது. வந்திருக்கிறவன் இயேசுனே தெரியாது அவனுக்கு. இப்படிப்பட்ட நபர் எழுந்துரு நடனாக்கா நீங்களும் நானா இருந்தால் என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்களேன். திட்டி துரத்தி விட்டுருப்போம். உனக்கு எங்கன்னா மண்டையில் இருக்கா? என்னால் நடக்க முடியலன்னு தானே இங்கே படுத்து கிடக்கிறேன். எனக்கு அதெல்லாம் உதவி செஞ்சால் பரவாயில்ல. வந்து என்னை எழுந்து நடன்னு சொல்கிறீங்களே, நியாயமாக தெரியுதா? உங்கள் மனசாட்சிக்கு அது நியாயமாக தெரியுதா? திட்டி இருப்போம்ல, கோவப்பட்டிருப்போம்ல, போய் வேலையை பார்த்துன்னு சொல்லியிருப்போம்ல. ஆனால் இந்த மனுஷன் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் சொல்லவே இல்லை. இம்மீடியட்டாக உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினாருங்க. அவருடைய விசுவாசம் தேவைப்பட்டது. அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை அவர் ரட்சிப்பார். உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். என்ன விரும்புகிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் விருப்பத்தை விசுவாசத்தில் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நம் ஆண்டோடு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கண்களை மூடி, உங்கள் விருப்பம் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அது இயேசுவிடத்தில் கேளுங்க. அது இயேசுவிடத்தில் சொல்லுங்க. உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. சொல்லுகிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கிரியையில்லா விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஆக்ஷனில் விசுவாசத்தை காமிங்க. இந்த பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்தவன் தன் ஆக்ஷனில் விசுவாசத்தை காமித்தான். அவன் விருப்பம் நிறைவேறினது. நம்ம ஒப்பு கொடுப்போமா? சோஷியல் மீடியாவின் மூலியமாய் பார்க்கிறேன்
இந்த அன்பு சகோதர சகோதரிய வாழ்க்கையில் என்னென்ன ஆண்டவரே விருப்பங்களோடு கூட இருக்கிறார்களோ, நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினால், உம்மை நோக்கி கூப்பிடுகளுடைய கர்த்தாவே விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறபடினால், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பேருடைய விருப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில்.